الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم وقال تعالى ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك الفوز العظيم ومن يعص الله ورسوله ويتعدى حدوده يدخله نارا خالدا فيها وله عذاب مهين وقال أيضا فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடம்தான் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் 21வது நோன்பை நோற்று முடித்தவர்களாக உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு திருந்துவதற்காக, எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக, நல்ல விடயங்களில் பழக்குவதற்காக, தொழுகையில் குர்ஆன் ஓதுவதில் இது போன்ற நல்ல விடயங்களில் பழக்குவதற்காக வேண்டி தந்த விருந்தாளி நோன்பு. லஅல்லக்கும் தத்தகூன் ஐயாமம் மஅதூதாத், விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்ச நாட்கள். இதில் நீங்கள் என்னை அஞ்சி பயந்து கொள்ள வேண்டும். இதில் அடைந்த பயிற்சியை நீங்கள் இதர உள்ள காலங்களில் அழகான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ரமலானை தந்திருக்கிறான். அதில் நோன்பு பிடிப்பதை தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இரவிலிருந்து பெருநாளுடைய இரவு வரும் வரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை திறந்தே வைத்திருக்கிறான். ஏன்? என்னுடைய அடியார்கள் சொர்க்கத்தை ஆசை வைக்க வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. நரகத்தை பூட்டி வைத்து விட்டான். அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்களை விலங்கிட்டு வைத்து விட்டான். ஏன் தெரியுமா? யுரீதுல்லாஹு அய்யதூப அலைக்கும், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீள வேண்டும் என்பதை விரும்புகிறான். அல்லாஹ்வின் பால் நாங்கள் அடியார்களாகிய நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை விரும்புகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்களுக்கு சொல்கிறான் உஸ்குர் நிஅமதி அலைக்க, நான் உங்களுக்கு அருள் புரிந்தவைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நான் உங்களுக்கு அருள் புரிந்தவைகளை ஞாபகப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய தாய்க்கும் நான் அருள் புரிந்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுடைய தாய் எந்த ஒரு ஆணுடைய துணையும் இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுத்த நேரத்தில் அவங்களுக்கு மிக இலகுவான முறையில் பிரசவ வலியை கொடுத்து உங்களை பெற்றெடுக்க செய்தேன். மக்கள் குறை கூறிய நேரத்தில், மக்கள் உங்களை பற்றி குறை கூறிய நேரத்தில், மகான அபூகி இம்ரா ஸௌஇ வ மா கானத் உம்முகி பகியா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த சமூகம் சொன்னது, உங்களுடைய தந்தை ஒரு கெட்ட மனிதர் கிடையாது, உங்களுடைய தாய் ஒரு விபச்சாரி கிடையாது, நீங்கள் எவ்வாறு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறீர்கள், தந்தை யார் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? பெற்றெடுத்த பிள்ளையை தாயுடைய வயிற்றிலிருந்து தற்பொழுதுதான் பிறந்திருக்கிறது. வயுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்த், தொட்டிலில் இருக்கும்போது, மடியில் இருக்கும்போது அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறு பிள்ளையாக மலலையாக இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் பேச வைத்தான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நான் அல்லாஹ் தஆலாவுடைய உதவியின் மூலமாக நான் பிறக்கப்பட்டவன், நான் பிறந்தவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? அவர்களுடைய வாயின் மூலமாக பேச வைக்கிறான். என்னுடைய தாய் விபச்சாரி கிடையாது, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எவ்வாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தையும் தாயும் இல்லாமல் எவ்வாறு பெற்றெடுத்தானோ, எவ்வாறு மனிதனை படைத்தானோ, அந்த இறைவன் என்னை தந்தையின்றி என்னை படைத்திருக்கிறான் என்கிற விடயத்தை கூறினார்கள். அது மட்டுமா, உங்களிடம் நோயாளிகளாக வரக்கூடிய வெறுங்குஷ்டம், கருங்குஷ்டம் பிடித்தவர்களை நீங்கள் என்ன செய்வீர்கள்? சுகப்படுத்துவீர்கள். அதற்கு உதவி புரிந்தவன் யார்? நான். இதில் நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் தாய்க்கும் என்னுடைய அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அது மட்டுமா, என்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சொல்கிறான், வகான ஃபத்லுல்லாஹி அலைக அலீமா, அல்லாஹ்வுடைய கொடை, அல்லாஹ்வுடைய கிருபை உங்களுக்கு மகத்தானதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால், ஹிஜ்ரத் செய்கின்ற அந்த நேரத்திலே அந்த குறைஷி காஃபிர்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை சூழ்ந்து விட்டார்கள். தற்பொழுது எதற்காக வேண்டி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி, நாடு கடத்துவதற்காக வேண்டி. அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் தெரியுமா? அந்த கொலை செய்ய வேண்டி வந்தவர்களுடைய கண்ணுக்கு அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைத்து விட்டார். وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ, நாங்கள் திரையை போட்டு விட்டோம் நபியே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில்,
அவர்களை நாங்கள் குருடாக்கி விட்டோம், அவர்கள் உங்களை பார்க்க மாட்டார்கள், நீங்கள் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். வவஜதக ضالன் ஃபஹதா, நீங்கள் நேர்வழி எது என்பதை தேடுவதற்காக வேண்டி, என்னை அழகான முறைக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹிரா குகையில் இருந்தீர்கள். நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டேன். பிறக்கும் போது தந்தை கிடையாது, 6 வயதில் தாய் கிடையாது, பாட்டனார் கிடையாது, ஏழை அனாதை, யாரும் இல்லை பராமரிப்பதற்கு. அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அவர்களை பொறுப்படுத்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தான் எத்தனை இடங்களில். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த விருந்தாளியாக வந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நானும் நீங்களும் எதனை சாதித்திருக்கிறோம்? இதுவரைக்கும் எதனை சாதித்திருக்கிறோம்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. நான் குறியாக்கு வந்தேன் 2 வருடம், நான் இதனை சாதித்திருக்கிறேன், நான் இதனை அடைந்திருக்கிறேன் என்று ஒரு அடை ஒன்று இருக்கும். நான் இந்த ரமலானுடைய மாதத்தில் 21 நாட்களை அடைந்து விட்டேன், கழித்து விட்டேன். இந்த 21 நாளிலும் நான் இந்த ரமலானின் மூலமாக அடைந்தது என்ன? என்னுடைய உள்ளம் எவ்வளவு திருந்திருக்கிறது, என்னுடைய உள்ளம் எவ்வளவு பக்குவம் அடைந்திருக்கிறது. தொழுகையில் ஆசை வருகிறதா? தொழுகையில் ஆசை இருக்கிறதா? குர்ஆன் ஓதுவதில் இன்பம் வருகிறதா? 2 நேரம் கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நினைத்து, அதற்கு பின்னால் தன்னுடைய பாவத்தை நினைத்து கை ஏந்துவதற்கு, கையை உயர்த்துவதற்கு நேரம் வந்திருக்கிறதா? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் எத்தனை தடவை தஹஜ்ஜுத் தொழுதிருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் சஹருக்கு எழும்புகிறோம், குறைந்தபட்சம் 2 ரக்அத்தாவது தஹஜ்ஜுத் தொழுதிருக்கிறோமா? லைலத்துல் கத்ர் என்பது வெறுமனே 27க்கு மட்டும் முத்திரையிட்டது கிடையாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒற்றைப்படையான இரவு. நேற்றிலிருந்து 21, 23, 25, 27, 29 என்று 5 இரவுகளில் சாத்தியமானதான் லைலத்துல் கத்ர். அதனாலதான் இங்க கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க? குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு முடித்து விட்டு பள்ளி வாசலுக்கு தனது எல்லா வேலைகளையும் விட்டு விட்டு வருவார்கள். பள்ளி வாசலில் ஏத்திக்காக இருப்பார்கள், ஒரு நொடியும் வெளியே செல்ல மாட்டார்கள், தேவைக்கு மட்டும் வெளியே செல்வார்கள். ஏன்? இந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும். அதனை நான் அடைந்து விட்டால் 83 வருட காலம் நான் என்ன அமல்களை செய்தால் எனக்கு என்ன கூலி கிடைக்குமோ அவ்வளவு கூலி கிடைக்கும். மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. யார் லைலத்துல் கத்ருடைய அந்த நாளில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு நின்று வணங்குவாரோ, அந்த இரவை உயிர்ப்பிப்பாரோ, அவருடைய அனைத்து சிறிய பாவங்களும் மன்னிக்கப்படும். அதில் உண்மையான முறையில் தௌபா செய்தால் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். அன்று பிறந்த பாலகன் போல அவர் மாறிவிடுவார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு என்ன எதிர்பார்த்திருக்கிறார்? ஒரு பரீட்சையாக தந்திருக்கிறார். ஒரு பரீட்சை, ஒரு இடம்தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் உள்ள நாங்கள் ஒரு அடைவை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யார் வெற்றி பெற்றவர்? இந்த உலக வாழ்வில் இந்த சோதனையில் யார் வெற்றி பெறுவார், யார் 100க்கு 100 மார்க் எடுத்தவர் யார் என்கிற விடயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். நரகத்தை விட்டும் தூரமாகி சொர்க்கத்திற்கு யார் சொர்க்கவாசி என்று முடிவு கொடுக்கப்படுமோ அவர்தான் வெற்றியாளர். ஏன்? நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். பருவவயதை அடைந்ததிலிருந்து எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் எழுதப்படும். இந்த நேரத்திலே நான் செய்யக்கூடிய செயற்பாடுகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அமைய வேண்டும். அப்படித்தான் ஒரு பாவமான விடயங்கள் நடக்கும் போது எனக்கு எனது மனம் உறுத்த வேண்டும், உடனே தௌபா செய்ய வேண்டும். மனிதனின் அடிப்படையில் பாவங்கள் நடக்கும், யாரும் மலக்கு கிடையாது. எனவே எங்களுடைய வாழ்க்கை என்ற அந்த அமைப்பு, கோணம், சக்கரம் அடிக்கடி அல்லாஹ்வோடு ஞாபகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எனக்கு தொழுகையின் பக்கம் என்னுடைய உள்ளம் எனக்கு ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும். இது நல்ல விடயம் கிடையாது, இதை செய்ய வேண்டாம் என்று எனது உள்ளம் எனக்கு சிக்னல் தர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பக்குவமான ஒரு முறையை நான் உண்டாக்கி கொள்ள வேண்டும், எனது உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, யார் இந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு எவ்வளவு தெரியுமா வைத்திருக்கிறான் பாக்கியங்கள். சுப்ஹானல்லாஹ், எண்ணிலடங்காத பாக்கியம், எண்ணிலடங்காத பாக்கியம். சொர்க்கத்தில் 4 நதிகள் இருக்கிறது. அந்த சொர்க்கம் யாருக்கு கொடுக்கப்படும்? அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படும். ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின். உலகத்தில் உள்ள தண்ணி மிச்சம் வைக்க போகல என்ன நடக்கும்? அதுல பாசி பிடிக்கும், நாத்தம் எடுக்கும், குடிக்கலாம போகும், இப்படி மாற்றங்கள் ஏற்படும். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எப்படியாப்பட்ட தண்ணி? எந்த மாற்றமும் அதில் ஏற்பட மாட்டாது, எந்த ஒரு மாற்றமும் அதில் ஏற்பட மாட்டாது. வன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் துஅமு. பால் ஆறு இருக்கும், பால் ஆறு. இங்குள்ள பாலை வைத்தால் என்ன நடக்கும்? அட சுவை மாறும். ஆனால் சொர்க்கத்தினுடைய ஆறு அவருடைய சுவை மாறாது. வன்ஹாரும் மின் ஹம்ரின். மது ஆறு இருக்கிறது,
இங்குள்ள மதுவை குடித்தால் புத்தி போய்விடும், அங்குள்ள மதுவை குடித்தால் புத்தி செல்ல மாட்டாது. சுவை இன்பமாத்தான் இருக்கும், நாத்தம் இருக்க மாட்டாது, நாத்தம் இருக்க மாட்டாது, தலை சுத்தி இருக்க மாட்டாது. மின் ஹம்ரின் லஸ்ஸத்தின் லிஷாரிபின், குடிக்கக்கூடியவர்களுக்கு இன்பத்தை உண்டாக்கும். இங்குள்ள சாராயம் குடிக்கக்கூடியவர்கள் குடிக்கின்ற நேரத்திலே அந்த நாத்தத்தை, அந்த கசப்பை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி ஊறுகாய் என்றெல்லாம் தொட்டுக்கொள்கிறார்கள். ஏன்? குடிக்க முடியாது, ருசி கிடையாது. அதில் போதை ஏறி 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 அதனை குடித்தால்தான் அவருக்கு இன்பமாக இருக்கும். எனவே அது கசப்பாக இருந்தாலும் என்ன செய்வார்கள்? ஏதோ ஒன்றை தொட்டுக்காவது கோழியை பொறித்தாவது என்ன செய்வார்கள்? அதனை குடிப்பார்கள். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மது குடிக்கக்கூடியவருக்கு இன்பத்தை உண்டு பண்ணும். சுப்ஹானல்லாஹ். வன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, தெளிவான சுத்தமாக்கப்பட்ட தேன் ஆறு ஓடும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்போது எதை நாடுகிறதோ, லஹும் ஃபீஹா மா யஷாஊன், அந்த சொர்க்கத்திலே என்னுடைய உள்ளம் எதை விரும்புகிறதோ, அது எதை விரும்பினாலும் சரி, அல்ல அந்த இடத்திலே பொதுவாக சொல்கிறார், எதை விரும்பினாலும் சரி நான் அவருக்கு கொடுப்பேன். அவர் எதை விரும்பட்டும் அதை நான் கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். ஏன்? இந்த உலகத்திலே வாழும்போது எனக்காக வேண்டி அவருடைய உள்ளத்தில் ஆசை வந்தது, எனக்காக வேண்டி அதை ஹராமாக்கி இருக்கிறேன், அதனை தொடவில்லை, அதனை தொடவில்லை. பெண் ஆசையாக இருந்தது, எனக்கு கிடைத்த மனைவி எனக்கு ஆசை கிடையாது, நான் பார்த்த ஒத்தில் எனக்கு ஆசையாக இருந்தது, எனது மனம் எனக்கு அவளை அனுபவிக்க இயலும் என்றாலும் அல்லாஹ்வுடைய பயம் என்னை தடுத்தது. அல்லாஹ் என்ன செய்வான்? ஹூருல் ஈனை தருவான். வஹூருன் ஈன், ஹூரின் பெண்கள் கிடைப்பார்கள். கம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போல். சும்மா வெளியே வச்சிருந்த முத்து என்ன செய்யும்? காலம் போக மிச்சம் டைம் எடுக்கும், அது அவருடைய அந்த இலங்குதலிருந்து நிறம் மாறுறதுக்கு. மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போல. அப்படி என்றால் ஃப்ரெஷ். லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், அந்த ஹூருல் ஈன் பெண்கள் எப்படி இருப்பார்கள்? இதற்கு முன்னால் எந்த ஆணும் தொட்டிருக்க மாட்டார்கள், எந்த ஒரு ஜின்னும் தொட்டிருக்க மாட்டாது. கன்னி தன்மையான ஹூருல் ஈன் பெண்கள் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். ஏன்? சும்மா தரவில்லை, ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்கின்ற நேரத்திலே என்னக்காக வேண்டி கட்டுப்படுத்தி வாழ்ந்தார்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், நாங்கள் அந்த சொர்க்கத்திற்கு சில தகமை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த விடயத்தை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் இந்த இடத்திலே முக்கியமான விடயம் என்னவென்றால், இவர்கள் அவர்களுடைய அகத்தை அல்லாஹ்வுக்காக பாதுகாத்து வைத்திருப்பார்கள். வெறுமனே மனைவி மக்கள் அல்லாஹ் ஆகமாக்கிய அடிமை பெண்ணாக தந்திருந்தால் அந்த அடிமை பெண்கள், இவர்களை தவிர அவர்களுடைய அந்த அகத்தை வேறு எந்த விடயத்திற்கும் பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஒரு பொறுமதியான விடயமும் லேசாக கிடைக்காது. மாணிக்க கால் இருக்குது, அதுல சுரங்கம் எவ்வளவு அபாயம் என்று அதனை தெரிந்தவர்களுக்கு தெரியும். லேசில கிடைக்காது. முத்திக்கு கடல்ல முத்து குளிக்கணும், ஆள் கடலுக்கு போகணும், கஷ்டத்தை படணும், அப்பதான் செய்யும் முத்து கிடைக்கும். அதே மாதிரி கனிய வளங்கள் அதனை எடுப்பதற்கு என்ன செய்யணும்? கஷ்டப்படணும். அதே மாதிரி தான் சொர்க்கம் என்பது சும்மா கிடைக்காது. சொர்க்கம் என்பது சும்மா கிடைக்காது. அதுக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்கு இந்த மனிதனுக்கிட்ட. அந்த பழக்க வழக்கம் உள்ள மனிதனுக்கு தான் அந்த சொர்க்கம் போக முடியும். அது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். மூமின்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழக்கூடியவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். முதலாவது அல்லாஹ் குறிப்பிடுகின்ற விடயம் தொழுகை அவர்களுக்கு இருக்கும். அல்லாஹ் சொர்க்கம் போறவர்களுடைய முதலாவது பண்பு பழக்க வழக்கம் என்ன? தொழுகை இருக்கும் வாழ்க்கையில். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மா சலகக்கும் ஃபீ ஸகர், நரகவாசிகளை பார்த்து மக்கள் கேட்பார்கள், சக்கர் இந்த நரகத்துக்கு நீங்க வந்தது காரணம் என்ன? என்ன செயற்பாடு உங்களை சக்கர் இந்த நரகத்துக்கு கொண்டு வந்து விட்டு வைக்குது? முதலாவது சொல்லக்கூடிய விடயம், லம் நக்கு மினல் முஸல்லீன், எங்களுக்கு தொழுகை என்றால் எங்களுக்கு டோன்ட் கேர், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை என்ற எல்லா நேரமும் உண்டு. எல்லா நேரமும் உண்டு. பஹர் டைம் வரட்டும், அசர் நேரம் வரட்டும், சுபூடி நேரம் வரட்டும், எனக்கு எல்லா நேரமும் உண்டு. நான் தொழுகை எனக்கு நான் வேற இடத்தும் பார்க்கல. இதுதான் காரணம் நான் சக்கர நரகத்துக்கு வருவதற்கான காரணம் என்கிற விடயத்தில் முதலாவது காரணம், முதன்மையான காரணம் தொழுகை என்பது கிடையாது. இந்த இடத்துல சொல்கிறான், சொர்க்கம் போவர்கள் யார்? அவருடைய என்ன பழக்கம் இருக்கும்? ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன? தகமை என்ன? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையை போன்று தொழுவார்கள். வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், வீணான விடயங்களில் கவனம் செலுத்த மாட்டார்கள். வீணான விடயங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? தங்களை திசை திருப்ப மாட்டார்கள். உதாரணத்திற்கு, நான் நேற்று இரவு அமல் செய்திருந்தால், நான் அமல் செய்திருக்கிறேன் என்பதற்காக வேண்டி
ஒருவர் தூங்கி இருக்கிறார், அவரை பார்த்து நான் என்ன செய்ய மாட்டேன், தரக்குறைவான பார்வையில் பார்க்க மாட்டேன். நல்லமல் செய்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது என்று நான் சந்தோஷப்பட்டுக் கொள்வேனே தவிர மற்றவரை என்ன செய்ய முடியாது, ஒரு கேலியான முறையில் பார்க்க முடியாது. ஏன், அது அவருக்கு அல்லாஹ் எழுதவில்லை. அல்லாஹ் அவரை பேர் கெடுத்து விட்டார். அது எனக்கு தேவையில்லாத விடயம். நான் எழுப்பாட்ட முடியும், சொல்ல முடியும், அவ்வளவுதான். அதற்காக வேண்டி அவரை ஒதுக்க முடியாது, ஒரு கேவலமான பார்வையை கொண்டு பார்க்க முடியாது. அது அல்லாஹ் அவருக்கு எழுதவில்லை, எனக்கு எழுதியிருக்கிறார், அவ்வளவுதான். அடுத்தவர்களுடைய வீணான விடயங்களில் கவனம் செலுத்த மாட்டார்கள், வீணான விடயங்களை செய்ய மாட்டார்கள். அடுத்த ஒருவருடைய குறையை நான் அவர் இல்லாத இடத்தில் பேசி எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? அவருக்கு முன்னுக்கு நான் சொல்லியிருந்தால் அதனை அவர் திருத்தி இருப்பார். தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அவருக்கு அந்த புத்திமதியை நான் சொல்லியிருந்தால், இது உங்களிடம் இந்த குறை இருக்கிறது, இதை திருத்திக் கொள்ளுங்கள். உங்களிடம் அவசரமாக கோவப்படுற தன்மை இருக்குது, சும்மா தேவைக்கில்லாம அடுத்த ஆட்கள பேச்சுக்களை அவசரமாக கேட்கிற பழக்கம் இருக்குது, திருத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னா அவர் திருத்திக் கொள்வார், தனிப்பட்ட முறையில் சொல்லியிருந்தால். இதனை அவர் இல்லாத நேரத்தில் பல இடங்களுக்கு சொல்வதால் என்ன பலன் கிடைக்க போகுது? அடுத்தவருடைய குறையை தேட மாட்டார்கள், அடுத்தவர்களை பற்றிய விடயத்தை அடுத்த மக்களுக்கு முன்னால் பேச மாட்டார்கள். இந்த மாதிரியான பழக்க வழக்கம் இருக்கும். ஒரு காரியத்தை செய்தால் இதில் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம் இருக்குது, ஆகிராக்கு என்ன சரி, மறுமை வாழ்வுக்கு என்ன சரி பிரயோஜனம் இருக்கிறதா, அல்லது இந்த துனியாவுடைய உலக வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா என்று ஏதாவது பிரயோஜனம் ஒன்று இருக்கும். வீணான விடயங்களில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலுன், ஜகாத் கடமையானவர்களாக இருந்தால் ஜகாத்தை கொடுப்பார்கள். வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். சுப்ஹானல்லாஹ். கணித்துக்குரியவர்களே, பாருங்கள், இந்த இடத்திலே ஹுகூக்குல்லாஹ்வுடைய விடயமும் சொல்லப்படுகிறது, ஹுகூக்குல் இபாத், மற்றவர்களுடைய எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விடயமும் இந்த ஆயத்துக்களிலே சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு விடயத்திலும் நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில் நான் எவ்வளவு பக்குவமாக இருக்கிறேன், பேணி பாதுகாத்து செய்து வருகிறேன், அடியார்களோடு மற்றவர்களோடு செய்கின்ற பழக்க வழக்கம், என்னுடைய கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தை, என்னுடைய மனைவி மக்கள், பிள்ளைகள், சகோதரர்கள், ஏனைய முஸ்லிம்கள், அண்டை வீட்டார், என்னுடைய குடும்பம், உறவுகள், இவர்களோடு என்னுடைய உறவு எவ்வாறு இருக்கிறது? கண்ணியத்துக்குரியவர்களே, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்களுடைய அகங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள், மோசமான விடயங்களில் பயன்படுத்த மாட்டார்கள், விபச்சாரம் போன்றதற்கு செல்ல மாட்டார்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் தான் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள், இவர்கள் தான் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள். ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் இவர்களுக்கு கிடைக்கும். கணித்துக்குரியவர்களே, இதுவரைக்கும் நான் சொன்னது சொர்க்கவாசிகளுடைய குவாலிஃபிகேஷன், தகமைகள். இந்த பழக்க வழக்கம் எனக்கிட்டையும் உங்கள்கிட்டையும் எவ்வளவு இருக்குது? கணித்துக்குரியவர்களே, நான் யோசனை பண்ணிக்கொள்வோம். இந்த நடவடிக்கைகள் இல்லாமல், இந்த பழக்க வழக்கம் இல்லாமல், இந்த பழக்க வழக்கம் இல்லாதவர்கள் யார்? நரகத்துக்குரியவர்கள். ஒரு விடயத்தை சொன்னால் அதிலிருந்து ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளலாம், கொண்டிருக்குது. இந்த தகமை இருக்கணும் இருந்தால் இந்த தகமை தான் சொர்க்கம், இந்த தகமை இல்லைன்னு இருந்தால் அவர் அடுத்ததுக்கு தான் தகுதியாகுவார். எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, இந்த தகமைகள் இல்லை என்றிருந்தால் நான் போகும் இடம் நரகம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நரகம் எப்படியாப்பட்ட பயங்கரமானது என்று சொன்னால், கணித்துக்குரிய மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு சத்தம் கேட்டது. ஒரு சத்தம், பெரிய ஒரு கல் சத்தம் மாதிரி ஒன்று, வெடி சத்தம் மாதிரி ஒன்று சத்தம் கேட்டது. சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, இது என்ன சத்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யாரா சொல்றாங்க, இது தெரியாது. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, இதுதான் இப்பதான் அல்லாஹ் தஆலா இந்த நரகத்தை படைச்சதிலிருந்து ஒரு கல்லை போட்டான், அந்த கல்லு இப்பதான் நரகத்தினுடைய அடிக்கு போய் சேர்ந்திருக்கிறது. எத்தனை வருடம்? 70,000 வருடம். 70,000 வருடத்துக்கு முன்னால போட்ட கல்லு இப்பதான் நினைக்குது நரகத்தில் அடி வாசல அடிப்பாதையே போய் சென்று அடைந்திருக்குது. நரகத்தினுடைய பெயரே நார். நார்னா என்ன? நெருப்பு. நரகம் என்றாலே பேர் என்ன? அதுக்கு பல பேர் இருக்குது. நார், ஜஹீம், சஈர், ஜாத்துல் லஹப், இப்படி பல பேர் இருக்குது. நரகத்துக்கு பேரே என்ன? நெருப்பு. எனவே நரகத்தில் 170% தண்டனைகள் எதன் மூலமாக கொடுக்கப்படும்? நெருப்பினால் கொடுக்கப்படும். மிச்சமுள்ள மீதமுள்ள 30% வேறு வேறு அமைப்புகளால் கொடுக்கப்படும். உதாரணத்திற்கு, ஒருவர் நல்ல விஷயங்களை சொல்றாரு, ஆனா அவரோட வாழ்க்கையில் அது இல்லை. அப்படி இருந்தால் அல்லாஹ் கத்திரியின் மூலமாக என்ன செய்வான்? நாக்க வெட்டுவான். கத்திரியின் மூலமாக என்ன செய்வான்? நாக்க வெட்டுவான். நீ நல்லதை சொன்னாய், ஆனா அவனோட வாழ்க்கையில நீ எடுத்து நடக்கல. அதே மாதிரி புறம் பேசி தெரிஞ்சாக்கள் அடுத்த ஆக்கள விஷயத்துல ஏன் கண்ணு, காது, வாய், இதுதானே மெயின் காரணம், மெயின் சப்ஜெக்ட். கண் பார்க்குது ஒருத்தர குறைய, காதால
ஒரு விஷயத்தை ஊர்ஜிதம் செய்ய முன்னால காது கேட்குது, வாயால பேசுது. முழு முக்கியமான சப்ஜெக்டுக்கு இதுதான் காரணம். அல்லாஹ் என்ன செய்வான்? அடுத்தவருடைய குறையை பேசினாய், தேடினாய், அவதூறு பேசினாய், இல்லாத ஒன்றை இட்டு கட்டினாய், எனவே புறம் பேசினாய், உனக்கு என்ன தெரியுமா தண்டனை? பெரிய ஒரு கல்லு அப்படியே தூக்கி போடப்படும் தலைக்கு. தலை சுக்குநூறாகும், தலை சுக்குநூறாகும். டயருக்கு அம்முட்ட தலை மாறிக்கும், டயருக்கு அம்முட்ட தலை மாதிரிக்கும். திரும்ப அந்த தலை திரும்ப உண்டாகும், திரும்ப இவ்வாறு வேதனை கொடுக்கப்படும். ஏன்? இது நான் எதற்கு பயன்படுத்தினேன்? நான் எதற்காக வேண்டி பயன்படுத்தினேன்? அடுத்தவர்களுடைய தேவையில்லாத விடயங்களுக்காக வேண்டி பயன்படுத்தினேன். எனவே தண்டனை இது. கண்ணியத்துக்குரியவர்களே, நரகத்தினுடைய பெயர்ல வரும் சயீர். சயீர் என்றா நாங்க நெருப்ப பத்த வச்சு 2-3 ஹவர் பெய்த்துட்டு ஆரம்பத்துல பத்த வச்ச நெருப்பு வேற, இப்ப இந்த 3 ஹவருக்கு பின்னால போனா தெம்படும் வேற. கிட்ட போகலாம், இப்ப சயீர் கிட்ட போகலாம். ஜுவால அல்லாஹ் நரக நெருப்ப முதலாவதாக பத்த வச்சான். 1000 வருடம் வெள்ளையாயிருந்துச்சு. அதுக்கு பின்னால இன்னொரு 1000 வருடம் மூட்டப்பட்டுச்சு. எப்படி ஆயிருந்துச்சு? சுகப்பா இருந்துச்சு ஜுவால. இன்னொரு 1000 வருடம் எரியூட்டப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால கருப்பாக மாறிட்டுது. கருப்புண்டா அந்த நரக அந்த நாங்க உதாரணத்துக்கு எங்கட உலக நடைமுறைகள் உள்ள நாங்க ஒரு உதாரணம் ஒரு நெருப்பை பத்த வச்சா அது ஆரம்ப டைம் உதாரணம் ஒரு 5 ஹவருக்கு பத்த வச்சா அந்த ஒவ்வொரு டைமும் மாற 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 அந்த நெருப்புட அமைப்பு மாறிக்கொண்டு போகும். அந்த மாதிரி இறுதி கட்டமாக மாறிவிட்டது நரக நெருப்பு. கடுமையான சூடு. எந்த அளவுக்கு சொன்னால் 70 மடங்கு. என் கை உதாரணத்திற்கு ஒரு லேசான ஒரு நெருப்பு துளி பட்டால் பொக்களிச்சிடும். எவ்வளவு வருத்தம் ஆயிடும்? பொக்களிச்சு இன்னொரு இடம். ஆனா எப்படி வேதனை ஆயிக்கும்? கடுமையான வேதனை ஆயிக்கும். இந்த மாதிரி 70 விடுத்தம் பட வச்சா எப்படி இருக்கும்? எங்களுக்கு பட்ட ஒரு நெருப்பு லேசா திரும்ப திரும்ப 70 விடுத்தம் வச்சா எந்த அளவுக்கு அது வருமோ அந்த அளவுக்கு தான் நரக நெருப்புடைய அளவு. இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட 70 மடங்கு கூட. எப்படி இருக்கும்? இந்த தோலை தரமாட்டான் அல்லாஹ் தஆலா. இந்த தோலை தரமாட்டான். இந்த தோலை கிட்டவும் வைக்கலாம், கிட்ட போக்கிலே பொசிக்கிடும். அல்லாஹ் தோலை மாத்துவான். அல்லாஹ் என்ன செய்வான்? நரகத்துக்கு போறாக்களுக்கு தோலை மாத்துவான். தோலை மாத்தி தோல் அந்த நெருப்பையும் தாங்காது, தோல் சுடுபடும். குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப். ஏன்? நான் படைத்த இந்த உடம்பை நீ என்னை வணங்குவதற்காக நீ பயன்படுத்தவில்லை. உன்னுடைய தலையை நீ என்னை சிறப்பணிவதற்காக வேண்டி குனிக்கவில்லை. எனவே நீ திரும்ப திரும்ப அதாபை நரக வேதனை அனுபவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தோல் கருக கருக தோல் சுட சுட திரும்ப தோலை தந்துட்டே இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும் கணித்துக்குரிய மாணவர்களே. அது மட்டுமா? நரக நெருப்புல இருக்க போக்குல சூடான வேலை செய்ய போக்குல என்ன வரும்? தாகம் எடுக்கும், உடம்பு காயும். அதனாலதான் கம்பிகள்ல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு என்ன செய்வாங்க? தண்ணி ஊற்றுவாங்க மேல, அடிக்கடி தண்ணி குடிப்பாங்க கூடுதலா. ஏன்? உடம்புல தண்ணி தன்மை போகும். அதே மாதிரி தாகம் எடுக்கும், தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த நரகவாசிகள் கேட்கின்ற முதலாவது அல்லாஹ் அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பாங்க, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க. தண்ணீரை பொறுமதி அப்ப வழங்கும். எங்களுக்கு என்ன தாங்க? தண்ணி தாங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகள் செல்வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கிட்டார், தரக்கூடாதுன்னு அல்லாஹ் தந்து எங்களுக்கு வச்சுட்டார். தர இல்லாது, எங்களுக்கு அனுமதி இல்லை, தரத்துக்கு கேளா. அப்ப தண்ணீர் இருக்கும், குடிக்கிறதுக்கு ஆசை வரும். எப்படியாப்பட்ட தண்ணி? மாஉன் ஹமீம், கடும் சூடான தண்ணி, கடும் சுடு தண்ணி. தாவத்துக்கு அப்படியே சுடு தண்ணி வழங்காது, குடிப்பாரு. அப்படியே குடிச்ச உடனே பக்கத்தாகும், குடிச்ச அந்த சூட்டுல என்ன நடக்கும்? குடல் எல்லாம் அப்படி துண்டு துண்டாக பின்வழியாக போய்த்திரும். திரும்ப என்ன நடக்கும்? திரும்ப குடல் கொடுக்கப்படும், திரும்ப தாவம் எடுக்கும், திரும்ப குடிப்பாரு, திரும்ப குடல் வேகிற அளவுக்கு துண்டு துண்டா பிஞ்சி அர்த்தம் என்ன? துண்டு துண்டா போகும். குடல் வெந்து போறது மட்டும் இல்ல, குடல் துண்டு துண்டா போகும். அவ்வளவு பயங்கரமான சுடுதண்ணி. கணித்துக்குரிய அவர்களே, நரகம் என்று முடிவு செய்யப்பட்டாச்சு. நரகம் என்று முடிவு செய்யப்பட்டாச்சு. சான்ஸ் கேட்பான் மனிதன், யாரும் எனக்கு கொஞ்சம் டைம் தான், நான் திருந்திட்டு வாருங்க. அல்லாஹ் கொடுக்க மாட்டான், ரூஹ் எடுத்துருவான். கபருடைய வேதனை இருக்கும் நாளைக்கு மறுமை நாளில். இப்ப நரகம் வாசின்னு முடிவு செய்யப்பட்டாச்சு, நரகத்துக்கு போகணும்னு முடிவு செய்யப்பட்டாச்சு. இந்த உலகத்துல நான் எவ்வளவு அழகான முறைக்கு என்னது ஆசைப்பட்டு சேகரிச்சதெல்லாம் ஒரு டைமுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது. பிள்ளைக்கோ மனைவிக்கோ தனக்கோ ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒன்று நோய் வந்து விட்டது, நோய் ஒன்று வந்து விட்டது. இப்ப இந்த நோய்க்கு கடுமையான செலவழிக்க வேண்டும், பெரும் ஒரு தொகை பணம் செலவழிக்க வேண்டும். ஆசையா வாங்கி வச்சுதான் என்ன செய்வாரு? அதை சரி கொடுத்து நான் என் பிள்ளையோட உயிரை காப்பாற்றணும், மனைவியோட உயிரை காப்பாற்றணும், என் உயிரை
காப்பாற்றணும் என்கிறதுக்காக என்ன செய்வாரு? எல்லாத்தையும் இழப்பாரு. வாங்கின காணி, வாங்கின கடை, வாங்கின வாகனம் எல்லாத்தையும் வித்து போட்டு சோமாகிட்டா அல்ஹம்துலில்லாஹ். சில நேரம் சோமாகாட்டி அதுவும் வீணா போய் தரும். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும், நான் இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். முன்னுக்கு வந்து அந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி நான் ஆசை வச்சது எல்லாத்தையும் என்ன செஞ்சேன்? இழந்துட்டேன். இந்த மாதிரி தான் நாளைக்கு மறுமை நாளில் நீ நரகவாதி அப்படின்னு முடிவு தந்துட்டா, அல்ல முடிவு செஞ்சுட்டா, இந்த மனுஷன் ஆசை வைப்பான். என்ன ஆசை வைப்பான்? எந்த உம்மா அப்பாக்காக வேண்டி கஷ்டப்பட்டாரோ, எந்த மனைவி பிள்ளைகளுக்காக வேண்டி கஷ்டப்பட்டாரோ, இவங்க நீ எடுக்கிறியா? இவங்களால எனக்கு தொழில் இல்லாம போச்சு, எனக்கு இவங்களால தான் என் வாழ்க்கை வீணா போச்சு, நான் வெளியே போக வேண்டி வந்துச்சு, ஒன்ன மறக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு, இவங்களுக்காக வேண்டி நான் வியாபாரம் செஞ்சேன், என் நிலைமையெல்லாம் மாறி போச்சு, இடையில சல்லியுடைய பணத்துடைய மோகம் வந்து விட்டது, எனவே இதெல்லாம் மறந்து போய் விட்டது, இவர்கள் தான் காரணம். எனவே நீ என்ன செய்ய தெரியுமா? யா அல்லாஹ், யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனி. முதலாவது பிள்ளைகள் எடுத்துரு. இந்த பிள்ளைகள் என்ன செஞ்சு எனக்காக வேண்டி நீ எடுத்துடு. வஸாஹிபதிஹி, என்னுடைய மனைவியை நீ எடுத்துடு. வாஹி, என்னுடைய சகோதரனை நீ எடுத்துடு. வஃஸீலத்திஹி அல்லதி துவிஹி வமன் ஃபில் அர்தி ஜமியா, பூமியில உள்ள எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நீ எடுத்துடு, என்ன விட்டுரு. எனக்கு நரக வேதனை தந்திராத யா அல்லாஹ், எனக்கு பதிலாக இவங்க எல்லாரையும் நீ எடுத்துடு, இவங்களுக்கு வேதனையை கொடு, என்ன நீ எனக்கு சொர்க்கத்தை தந்துடு யா அல்லாஹ்னு ஆசைப்படுவான். அதற்காக என்ன செய்ய மாட்டான்? எடுக்கவே மாட்டான். உனக்கு புத்தியை தந்தேன், எனவே நீ தான் அதுக்கு பொறுப்புதாரி, வேற யாரையும் என்ன செய்ய மாட்டான்? பிடிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுடைய பாவ சுமையை சுமக்க மாட்டாது. வஅன்ன ஸஅயஹு ஸௌஃப யுரா, நான் எதை செஞ்சேனோ அதை தான் நான் நாளைக்கு மறுமையில கண்டுகொள்வேன். எனவே கண்ணியத்துக்குரிய மீனவர்களே, அது மட்டுமா, இந்த உலகத்துல எவ்வாறு பகாவை கொடுத்து தனது விஷயங்களை சாதிச்சு கொள்ள மாதிரி, பகாவை கொடுத்து லஞ்சம் கொடுத்து தன்னுடைய தனக்கு எதிராகத்தான் வந்திருக்குது சட்டம், அதை எப்படி தனக்கு சாதகமா மாற்றிக்கொள்றதுக்கு பகாவை கொடுத்தேனோ அதே மாதிரி அங்கேயும் என்ன செய்யும்? இந்த நரகவாசிட புத்தி அங்க போகும். நரகவாசிட புத்தி அங்கேயும் அப்படி போகும். என்ன செய்வான்? யா அல்லாஹ், நான் உனக்கு தங்கம் தாரேன், நான் உனக்கு என்ன தாரேன்? தங்கம் தாரேன், என்ன நீ விட்டுடு. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்லி ஜமீஅன் வ மிஸ்லஹு மஅஹு, இந்த உலகம் மாதிரி சேர்த்து இன்னொரு உலகத்தை வச்சுக்க, ரெண்டு உலகம். இந்த உலகத்துல ரெண்டு உலகத்துல அளவுக்கு தங்கம் தான். எதுக்கு? லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா, நரக வேதனை மட்டும் எனக்கு வந்துடப்படாது, இந்த நெருப்பு மட்டும் என் உடம்புல பற்றப்படாது, இதை விட்டு நீ என்ன பாதுகாக்கிறதுக்காக நான் அவளுக்கு என்ன செய்யறேன்? 2 மடங்கான உலகத்துல தங்கம் அளவுக்கு தங்கத்தை தாரேன், பிதியாவாக, குற்றப்பரிகாரமாக. லை யுக்பல மின் அஹதிஹிம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அல்லாஹ் ஏற்க மாட்டான். ஏன்? எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புத்தியை தந்தான், செவிப்புலனை தந்தான், கண்ணை தந்தான், வாயை தந்தான், உடல் ஆரோக்கியத்தை தந்தான். இதெல்லாத்தையும் எதுக்கு தந்தான்? குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் தான் எனக்காக வேண்டி செலவழிக்கணும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சம்பந்தப்பட்டிருக்கு. அடுத்த மிச்சம் உள்ளவைகள் எல்லாம் எனது உலக லாபங்களுக்காக வேண்டி அநியாயமான முறைக்கு இல்லாமல் நியாயமான முறையில், உண்மையான முறையில் உலக விடயங்களில் ஈடுபட்டு சம்பாதித்துக் கொள். இவ்வளவுதான் வாழ்க்கை. சிம்பிள். இதை நீ என்ன செஞ்சாய்? பால் அடிச்சாய். அவலம் நுஅம்மிருக்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் ததக்கர், நான் உனக்கு வாழ்க்கையை தந்தேன், எல்லா வசதி வாய்ப்பையும் தந்தேன், நேர காலத்தை தந்தேன், நீ அதனை பால்படுத்தினாய், நீ இதுக்கு பின்னால் என்ன செய்ய மாட்டாய்? திருந்த மாட்டாய். எனவே நீ திருந்தாத ஜென்மம், நீ எப்படியாப்பட்டால் திருந்தாத ஜென்மம். எனவே இதுக்கு ஒரே ஒரு மருந்து, நரகம், நெருப்பு. அல்லாஹ் என்ன செய்வான்? நரகத்துல போட்டு வேதனை செய்வான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, பசி வரும், தாகம் எடுக்கும், செலத்தை குடிப்பான், சுடுதண்ணியை குடிப்பான். லா யுஸ்மினு வலா யுக்னி மின்ஜு, ஒரு சொட்டு போல பசி அடங்காது, ஒரு சொட்டு தாகம் தீராது. இன்றைக்கு கடுமையான தாகம் வந்திருக்குது. நீங்க எதைத்தான் குடிச்சாலும் தாகம் போகாது. ஒரு பார்லி போத்தல், அதாவது ஒரு கூல் போத்தல் 1 லிட்டர் தான் நீங்க குடிச்சாலும் தண்ணி குடிக்கிற அந்த இன்பம் அது நீங்க உணரும் வரைக்கும் கூட தாகம் போகாது. இது கவனிச்சு பாருங்க எல்லாரும். தாகம் வந்த நேரத்தில் எதைத்தான் குடிச்சாலும் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சுவை, ஒரு தாகம் போக்குற ஒரு தன்மை ஒன்று இல்லை. அதனாலதான் தண்ணி அவ்வளவு பொறுமதியானது. நாளைக்கு மறுமை வாசி கியாமத்துடைய நாளையில நரகவாசியர் சொர்க்கவாசியிட்ட கேட்கறது மீதத்தான் தண்ணி தான் கேட்பாங்க. தண்ணியை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வரியான பயங்கரமான நரக நெருப்பு எங்களுக்கு அல்லாஹ் தயார் செஞ்சு வைத்திருக்கிறார்.
இதனை விட்டு நான் பாதுகாப்பு அடையணுமா இருந்தால் என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும், திசையை மாற்ற வேண்டும். நான் எதை நோக்கி செல்கிறேன்? என்னுடைய வியாபாரம் எப்படியாப்பட்ட வியாபாரமாக நடந்து கொண்டிருக்கிறது? என்னுடைய நேர காலங்கள் எந்த அடிப்படையில் கலந்து கொண்டிருக்கிறது? பாருங்கள் கணித்துக்குரியவர்களே, இறுதி 10 மிக முக்கியமான பகுதி. இந்த நேரத்திலும் எங்களுடைய உள்ளங்கள் இன்னும் திருந்துவதற்கு என்ன செய்கிறது? மறுக்கிறது. இன்னும் ஆரம்பத்தில் வந்த சுபூத்துறைக்கு வந்தவர்கள் இதுவரைக்கும் நாள் போக 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 அப்படியே என்ன நடக்குது? அப்படியே காணாம போறாங்க. என்ன காரணம்? உள்ளம் பக்குவம் அடையுதில்லை. உள்ளம் பக்குவம் என்ன செய்தில்லை? அடையுதில்லை. ஆரம்பத்தில் 5-6 நாளைக்கு இருக்கிற அந்த பக்குவம், நோம்பு நோம்பு நோம்புண்டு சொல்கின்ற அந்த பக்குவம் நாள் போக போக அப்படியே இல்லாமல் போகுது. என்ன காரணம்? எங்களுடைய உள்ளம் இன்னமும் பாவமான காரியங்களை விரும்பிக் கொண்டிருக்கிறது. பாவமான விடயங்களை, வீணான விடயங்களை விரும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இஃப்தாருக்கு வந்தவர்கள் இடம் காணவில்லை. இஃப்தாருக்கு வந்தாங்க, பள்ளிவாசல் இடம் போதாது. இஃப்தாருக்கு பின்னால ஒரு நிகழ்ச்சி இருக்குது என்று தெரியும், எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு விட்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? நாங்கள் ஒரு சுப்ரா விரித்தால் போதும், மிச்சமுள்ள 2 சுப்ரா பகுதி காணல. வைத்து பார்த்தா என்னது? பிரயோஜனமான ஒரு வேலையை செய்வார்கள். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது, செல்லலாம். வெளியே நின்று வைத்து பார்த்தால் விளங்கும், ஒவ்வொருத்தரும் 2 பேர் சேர்ந்து கதைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த கதைத்த விடயங்களை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஒரு மனிதன் பேசின விஷயத்தை கேட்டா பிரயோஜனம் பண்ணி வரக்கூடிய விஷயம் 1 அல்லது 2. மிச்சமுள்ள எல்லா விஷயமும் என்னவாக இருக்கும்? ஏனோ தானோ அங்க இங்க உள்ள வீணான விடயங்களை தான் இருக்கும். எனவே கணித்துக்குரியவர்களே, இந்த காசாக்கு அடிக்க முன்னால 4 நாளைக்கு முன்னுக்கும் காசாக்கு அடிக்க முன்னால, அடிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால 150 ஹாஃபிஸ் ஆகினாங்க காசால, பலஸ்தீனத்தில் 150 ஹாஃபில்மார்கள். அவங்க எப்படி ஹாஃபிஸ் ஆகினாங்க? ஏற்கனவே 1 வருஷத்துக்கு மேல யுத்தம், 1 வருஷத்துக்கு மேல யுத்தம். யுத்த டைம்ல கூட என்ன செய்யல? குர்ஆனோடு உள்ள தொடர்பை அவங்க விட இல்லை. இஸ்மாயில் ஹனியா கொலை செய்யப்படுறதுக்கு முன்னால் ஒரு தடவை பேசுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு? எங்கட பலஸ்தீன்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு குர்ஆன் ஓதுறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு குர்ஆன். நாங்க எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது. வேலைக்கு போற டைம் போக மிச்சமுள்ள டைம், என்னுடைய அந்த டைம் எப்படி கழிக்குது? குர்ஆனோட எனக்கு ஆசை வருகுதா? எந்த அளவுக்கு கணித்துக்கிறீர்களே, ரப்பனா வலம்னா அன்புசனா வைல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரின். இந்த துஆக்குரிய அர்த்தத்தை யார்கிட்ட கேட்டாலும் அது கூட சிலவங்களுக்கு தெரியாம இருக்கு. இது எவ்வளவு பெரிய முக்கியமான துஆ, எவ்வளவு கருத்துள்ள துஆ. முதலாவது பாவம் நடந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்ச துஆ. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ் கிட்ட தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு தௌபா செஞ்ச துஆ. இதுக்கு கூட அர்த்தம் தெரியாதுங்கிற முஸ்லிம்கள்ல எவ்வளவுக்கு கவலைப்படும் நாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு மாற்றமாக எங்களுடைய நேரங்கள், காலங்கள் எப்படியோ கழிஞ்சு கொண்டு போகுது. வாழ்க்கையெல்லாம் என்னது? 25 வயசு 30 வயசு, திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை. வாழ்க்கை எப்படி தெரியுமா? எங்களோட வாழ்க்கை நாங்க பொய்யான வாழ்க்கை எப்படி விளங்கிக் கொள்ளணும் தெரியுமா? பொய்யான வாழ்க்கை. முந்தநாத்து நான் சஹருக்கு என்ன சாப்பிட்டேன்? யாருக்கு சரி ஞாபகம் வைக்குதா? முந்தநாத்து சஹர்ல நான் என்ன சாப்பிட்டேன்? முந்தநாத்து என் வாழ்க்கையை நான் கழிஞ்சு போயிட்டுட்டேன். அதுல எப்படி நான் கழிச்சேன்? என் வாழ்க்கை எப்படி போச்சு? மெமரி இல்ல. சரி இல்ல. ஏன் தெரியுமா? நாளை கியாமத் நாளை அல்லாஹ் கேட்பான், கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினின். நீங்க பூமியில எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க? என்னமா சொல்லுவான் மனுஷன்? லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம். ஒரு நாள் அல்லது அரை நாள் தான் நான் வாழ்ந்தேன். ஏன்? எங்களோட வாழ்க்கை அவ்வளவுதான். அதுக்கு அங்கால தெரியாது. அதுக்கு அங்கால உள்ள வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, தெரியாது. மெமரி லாஸ்ட். திரும்ப அந்த பக்கம் வராது. அரை நாள் ஒரு நாள், இதான் இந்த வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள 100 வருஷம் என்ன தூங்க வச்சான். சாப்பாடு அப்படியே மாறி போகல, கழுது அப்படியே சுப்பு என்னது அப்படியே விட்டு போய் விட்டது, செத்து அப்படியே அந்த முள்ளு மட்டும் தான் மிச்சம். சாப்பாடு மாறி போகல. 100 வருஷமாக தூங்க வச்சான். வெளிப்பாட்டி கேட்டான், எவ்வளவு காலம் தூங்கினீங்க? என்ன சொன்னாங்க? லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம். ஒரு நாள் அல்லது அரை நாள் தான் நான் தூங்கினேன். கஹ்பாஷிகளை அல்லாஹ் தஆலா 313 வருஷம் தூங்க வச்சான். இத்தனை வருஷம் கஹ்பாஷிகளை 313 வருஷம் தூங்க வச்சான். அப்படியே சூரியனுடைய ஓட்டத்தை மாற்றி அவங்களுக்கு சூடு படாமைக்கு, அவங்களுடைய உடம்புல புண் வராமைக்கு திருப்பி திருப்பி தூக்கத்திலேயே ஒரு மனிதன் அப்படியே படுத்தா புண் வந்துடும்.
அல்ல என்ன அவங்களுக்கு தெரியாமக்கே அவங்கள பிரட்டி பிரட்டி தூங்க வச்சான். இப்படி 313 வருஷம் தூங்கினதுக்கு பின்னால கேட்டான், நீங்க எவ்வளவு காலம் என்ன தூங்கினீங்க? லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், அரை நாள் அல்லது ஒரு நாள், இவ்வளவுதான் வாழ்க்கை. இவ்வளவுதான் வாழ்க்கை. கழிஞ்சு போன வாழ்க்கையில் உள்ள என்னது மெமரி கொஞ்சம் போலதான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்ததெல்லாம் இப்படியே போயிட்டு. நல்ல முறையில கழிஞ்சிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், மோசமான முறையில் கழிந்திருந்தால் நான் என்னைத்தானே பழிச்சு கொள்ளணும், அவ்வளவுதான். அப்ப இந்த வாழ்க்கை இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாள் அல்லது அரை நாள், இவ்வளவுதான் எனக்கு ஞாபகம், முழுக்க தெரியும், A to Z எனக்கு செல்லும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களான அவர்களே, இந்த குறுகிய வாழ்க்கையில் திடீர்னு மரணம் வந்துடும். திடீரென்று மரணம் வந்துடும். தூங்குவோம், தூக்கமும் ஒரு மரணம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நாடி இருக்கிறான் என்று சொன்னால் திரும்ப உயிர் வருது. அதனாலதான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், எங்களை மௌத்தாக்கிட்டு திரும்ப உயிர்ப்பிச்ச அல்லாஹ்க்கே எல்லா புகழும். ஏன் சிலவங்க தூங்குவாங்க எழும்ப மாட்டாங்க, சிலவங்க தூங்குவாங்க எழும்ப மாட்டாங்க. ஏன் எடுத்த அந்த உயிரை அல்லாஹ் திரும்ப கொடுக்கல, தூக்கத்துல மௌத்து நடந்திக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களோட வாழ்க்கை எப்படி தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், நல்லா பயன்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஅஃபின், அல்லாஹ் உங்களை ஆரம்ப பருவம் பலகீனமான பருவம், சின்ன புள்ள, பசினாலும் கத்தும், நோவுண்டாலும் கத்தும், அதுக்கு ஒன்றும் செய்யவும் மேலா, பசினாலும் அதுக்கு நாங்கள் செஞ்சுடணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? செஞ்சிடணும். அவ்வளோ பலகீனம் சின்ன புள்ள. அதுக்கு பின்னால்தான் ஒரு 3 வருஷம், ஒரு 2 வயசுக்கு பின்னால நடக்க தொடங்குது. அதுக்கு பின்னால அதுக்கு என்ன செய்யும்? அப்பவும் கொஞ்சம் கஷ்டம், தேவையை சொல்லிக் கொள்றதுக்கு. கடைசி கட்டம் முதுமையுடைய கட்டம். முதுமை அடைஞ்சு ஓடி பாஞ்சவர், 10 சென்டிமீட்டர் பாஞ்சவர் இப்ப என்னது 2 அடி தூக்கலாம், 2 அடி காலை தூக்கலாம். முதுமை கம்பில்லாமைக்கு நடக்கலாம், பெட் ஆயிட்டாரு, இப்ப அவரை தூக்கி விடணும், திருப்பி விடணும். முதுமை, வயசாளி, இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு பகுதி இருக்கு. அதுதான் அல்லாஹ் எங்களுக்கு வாலிபத்தை தந்திருக்கிறான், சக்தியை தந்திருக்கிறான். 15 வயதிலிருந்து 50 வயது வரங்காட்டியும் புருகி வந்த கொஞ்சம் காலம், நல்ல பக்குவமான காலம், நல்ல பலசாலியான ஒரு காலம். அதுக்கு வாலிபமும் இருக்குது, அதே மாதிரி திடகாத்திரமும் இருக்குது. இந்த இதெல்லாம் என்ன செய்யணும்? பயன்படுத்திக் கொள்ளணும். எப்படி நாங்க இந்த பருவத்தை எப்படி எங்களோட உலக வாழ்க்கைக்கு நாங்க பயன்படுத்தினோமோ, இதே வாலிபத்தை, இதே பருவத்தை தான் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை திருப்தி அடைய வைக்க வேண்டிய நல்ல மறுமை வாழ்வுக்கான ஆயத்தை என்ன செய்யணும்? செஞ்சு கொள்ளணும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சொன்னது எது? வாழ்வு என்பது ஒரு நாள் அல்லது அரை நாள். அல்லாஹ் என்ன நம்ம சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், நீங்கள் என்னை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளைக்கு நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய், நீ எதை அனுப்பி வைத்திருக்கிறாய், உன்னுடைய பேங்க் டிபாசிட், மறுமை டிபாசிட்டுக்கு நீ எதை அனுப்பினாய்? துஹர் தொழுகை அனுப்பினாயா? அசர் தொழுகை அனுப்பினாயா? உண்மையை பேசினாயா? குர்ஆனை ஓதினாயா? சிந்தித்துப்பா. நீ வாழ்ந்தது இன்றைக்கு ஒரு நாள் அரை நாள். என்ன சொல்லலாம்? லிகத், நாளைக்கு நீ எதை தயார் செய்து அனுப்பி வைத்தாயோ அதை பார். ஏன் சில பேர் நாளைக்கு மௌத்தாயினா, இதான் வாழ்க்கை. அரை நாள், ஒரு நாள், நாளை, இதோட வாழ்க்கை பினிஷ், முடிஞ்சு. 24 மணி நேரத்துக்கும் சூடு ஆற முன்னால கொண்டு அடக்கம் செஞ்சிருவாங்க கபூர்ல. யாரும் ஒரு நாளைக்கு மேல வச்ச சரித்திரம் கிடையாது முஸ்லிம்கள்ல. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சந்தர்ப்பம் நல்ல ஒரு அழகிய சந்தர்ப்பம். இன்னும் டைம் இருக்கிறது. இன்னும் 23, 25, 27, 29 இந்த ஒற்றைப்படை இரவு இல்ல, லைலத்துல் கத்ர் அந்த இரவண்டு எத்தனையோ இரவுகள் முழிக்கிறோம், எத்தனையோ இரவுகளை சும்மா வீணா கழிக்கிறோம், மொபைல்ல யூஸ் பண்றோம், எத்தனையோ இரவுகள் கழிஞ்சு போயிட்டுது. எனவே வெறுமனே 300 நாட்கள்ல வெறுமனே 5 இரவு, இதை கொஞ்சம் நாங்க ஹயாத்தாக்குவோம். இதை கொஞ்சம் நாங்க என்ன செய்வோம்? ஹயாத்தாக்குவோம். ரூம்ல இருந்தாலும் சரி அதுல தொழுங்க, தாஜ்ஜுத் தொழுங்க, 8 ரக்காத் தொழுங்க, வித்ர் தொழுங்க, குர்ஆனை ஓதுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க, தௌபா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நிச்சயமாக அந்த இரவை நான் அடைந்து விட்டால் 83 வருட காலம் அமல் செஞ்ச பாக்கியம் எனக்கு கிடைக்குது. அன்று பிறந்த பாலகன் போல பாவங்கள் இல்லாதவனாக மாறிடுறேன். அதுக்கு பின்னால் வாழ்க்கையை ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னால அழகான இந்த பக்குவத்தை எடுத்தது மாதிரி தொடர்ந்து இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போகலாம். நான் ஒரு நல்ல ஒரு பாக்கியசாலியாக மாறிவிடுவேன். இதைத்தான் ரமதான் எதிர்பார்த்தது. இதற்காக ரமதான் தந்திருக்கிறார். எனவே பாவங்கள் அற்ற நல்ல மனிதர்களாக ஆகுவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. யாரும் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் அனைவருடைய சிறிய பெரிய குற்றங்கள் யா அல்லாஹ் இரவில் பகலில் தனியாக கூட்டாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சு மறைச்சியாக நன்மைகளாக மாற்றிடியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவர்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்து விடுவாயாக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் அவர்களுக்கு யா அல்லாஹ் அவருடைய கபர்களை
சூன பூஞ்சொலையாக ஆக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை ஆரோக்கியமாக அழகான முறைக்கு வாழ வச்சிருந்தாயினே. எங்கள் அனைவரையும் யாழ் பயங்கரமான ஆபத்துகள், பலாய் முசீபத்துகள், பயங்கரமான நோய்களுடைய எல்லாவற்றைகளை பாதுகாத்திரியாளா. எங்களுடைய மனைவி மக்களை பாதுகாத்தருள்வாயாக. நாங்கள் அனைவரும் யாழ் குடும்ப சகிதமையான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரை மாற்றி அருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.